வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு வரோம். 2023 மார்கழி 4 டிசம்பர் 20, 2023 மார்கழி 4 சோபக்கிருது வருஷம். இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு சனி பகவான் மார்கழி 4 மாலை 6:30 மணி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் பயிற்சி ஆகிறார், கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது வாக்கிய முறைப்படி. நம்மளுடைய வசந்தகாலம் யூடியூப் சேனலில் வாக்கிய முறை பஞ்சாங்கத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதன் முறை தான் பலனும் சொல்கிறோம். கோயில்களில் வாக்கிய முறைப்படி தான் குரு பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் நடக்கும். அதைப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த வகையில் சனி பகவான் இப்போது மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அந்த பயிற்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலனை செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக அந்த ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனின் வீட்டில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன், சனி பகவான் 2 கிரகங்களும் மிகவும் அவங்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டு. சுக்கிரன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் எப்போதுமே நன்மையைத்தான் செய்வார். அதே மாதிரி சனி பகவான் அவருடைய மகரம் கும்பம் வீட்டில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனால் எப்பொழுதுமே நன்மை தான் நடக்கும். அதனால் இந்த 2ம் ஒரு அந்யோன்யமான கிரகங்கள். அப்போ அந்த வகையில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானால் நன்மை. அவர் 9 மற்றும் 10க்கு ஆதிபத்தியத்துக்கு உரியவர். 9 என்பது ஒரு திரிகோணம், 10 என்பது ஒரு கேந்திரம். இந்த கேந்திர திரிகோணத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையைத்தான் செய்வார். ஸ்திர ராசி, ஸ்திர லக்னம், அவருக்கு பாதகாதிபதி, இந்த மாதிரிலாம் சொல்லும் வழக்கம் உண்டு. அது இங்கு கிடையாது. மாறாக சில நேரங்களில் நற்பலன் நடக்கும். அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மை நடக்க போகுது. நன்மை என்னவெல்லாம் நன்மை அப்படின்னு பார்க்க போனால், சனி பகவான் எந்த வீட்டில் அமர்கிறார், யாருடன் சேருகிறார், அவர் பார்க்கும் இடம், அதெல்லாம் வச்சு பலன். அதே மாதிரி வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த சனிப்பெயர்ச்சி நடக்கும் காலத்தில் எங்கே இருக்கார், குருவின் பலன் எப்படி இருக்குது, ராகு கேதுக்கள் இருக்கும் நிலைப்பாடு, இதை எடுத்து உங்களுடைய பிறவி ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத வைத்து பலன் சொல்லுவது தான் ஒரு பலாபலனுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம உங்களுடைய பிறவி ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன தசை ஓடுதுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ மற்ற கிரகங்களான இந்த வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவானையும் ராகு பகவானையும் வைத்தும் இதற்கு நம்ம பலன் எடுக்கணும். குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். குரு 12ஆம் இடத்தில் இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை. ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது அதை விட நன்மை. இப்போது 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்திருக்கார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க, ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல வரார், ஆட்சி பெறுகிறார். இது ஒரு வலுவான இடம். அப்போது அந்த வலுவான தன்மை அனைத்தும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து சேரும், வந்தே தீரும். முதல்ல தொழில் பிரமாதமாக நடக்கும். இது வரைக்கும் தேக்கமடைந்திருந்த தொழில் எல்லாமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு குட்ஸ் வண்டி மாதிரி போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் இப்போது புல்லட் ட்ரெயின் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். டேக் ஆஃப் ஆகாமல் லேண்டிங்லே இருந்த பல விஷயங்கள் இப்போ டேக் ஆஃப் ஆகிரும். அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. உங்களுடைய ஆற்றல், செயல்திறன் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். சின்ன சின்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க, ஒரு மார்க்கெட்டில் கூறுகட்டி வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம் இது. தொழில் அபிவிருத்தின் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாளிகளால் நன்மை, கூட்டு தொழிலால் யோகம். அதில் இந்த மாதிரி எந்த விதமான தொழிலாக இருந்தாலும், சேவை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் சார்ந்த தொழில், அது மாதிரி எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் ஜெயிப்பீங்க. சனி பகவானுக்குன்னு காரகத்துவத்தில் சில தொழில்கள் வரும். அதையே தொழிலாக கொண்டவர்களுக்கு அதை விட அதிக பலன் கிடைக்கும். அது என்ன மாதிரி தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இரும்பு சார்ந்த தொழில்கள், இந்த சீருடை தாங்கிய வேலையில் இருப்பாங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய உயர்வு, சம்பள உயர்வு,
இடம் மாற்றம், உயர் அதிகாரமான ஒரு பட்டங்கள், பதவிகள்லாம் கிடைக்கும். அந்த சீருடைனா என்ன, போலீஸு, இராணுவம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, அதில் குறிப்பாக இந்த கடல் வழியில் இருக்கக்கூடியவர்கள், நேவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேவி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கடல் வாணிபம் செய்பவர்கள், நீர்மூழ்கி கப்பல் அந்த மாதிரி இடங்களில் வேலை செய்கிறவங்க, கடல் சார்ந்த உணவை வாங்கி விற்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போ அதிகமான நன்மை நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோல், சுரங்கங்கள், நிலத்தை தோண்டி இப்போ சுரங்கத்தெல்லாம் தோண்டி வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கெல்லாம் இப்போது பிரமாதமான ஒரு யோகம், அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ சென்னையில் மெட்ரோ ட்ரெயினுக்காக ஆழ்துளாய் கிணறு மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தொழில் செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். அவங்க கையெழுத்து பச்சை இங்கில் போட்டு அரசு முத்திரையை குத்தக்கூடிய அந்த வேலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போ பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப பிரமாதமான யோகத்துக்குரிய நேரம். சரி, வேறு என்ன சார் யோகமெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த திருமணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது வரும்போது ஏப்ரலுக்கு அப்புறம் யோகம் இன்னும் நல்லா பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு ஏப்ரலுக்கு பிறகு திருமண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம். திருமண விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் ஏப்ரலுக்கு அப்புறம் நடக்கும். 2024 ஏப்ரலுக்கு அப்புறம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும் இடம், பார்க்கும் இடம் அப்படின்னு 2 விதமாக பிரிக்கலாம். பார்க்கும் இடம் அப்படிங்கிறது அவருக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்னு பார்வை பலம் உண்டு. உங்கள் ரிஷபராசிக்கு அவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ இந்த இடமெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும். அதை நம்ம தடுக்க முடியாது, பாதிக்க தான் செய்யும். அவர் என்ன நட்பு கிரகமாக இருந்தாலும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன ஸ்தானம், தூக்கத்தை சொல்லக்கூடிய இடம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகபோகமான வாழ்க்கை, கம்ஃபர்ட்டை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்தின் மீது சனி பகவானின் பார்வைப்படுது. அப்போது 12ஆம் இடம் அப்படிங்கிறது தூக்கத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கும்போது தூக்கம் கெட்டு போகும். இப்போ இந்த 2.5 ஆண்டுகள் கொஞ்சம் தூக்கத்திற்கு நேரமே இருக்காது. சாதாரணமாக ஒரு 7 மணி நேரம் தூங்கக்கூடியவர்களுக்கு 4 மணி நேரம் தான் தூங்க முடியும், அல்லது சரியாக தூக்கம் வராது, நடந்துக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதற்கு 2 விதமான காரணம் உண்டு. ஒன்று நம்மளுடைய ஹெல்த்து சரியில்லைன்னா தூக்கம் வராது, வெல்த்து சரியில்லைன்னா தூக்கம் வராது. இப்போ வெல்த்து வர்ற நேரம். வெல்த்து வருதுன்னா என்ன, நீங்கள் நிறையா உழைக்க போகிறீங்க, உங்களுடைய தொழில் நல்லா நடக்க போகுதுன்னு. அப்போ தொழில் நிமித்தமான சிந்தனைகளே அதிகமாக இருக்கும். அதோடைய பேச்சுவார்த்தைகள், அந்த மாதிரி ஃபோன் கால்ஸு, அந்த மாதிரியான ஒர்க்கு லோடில் உங்களுக்கு தூங்குறதுக்கே நேரம் இருக்காது. லேட் நைட்டாக வருவீங்க, ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு போவீங்க. அந்த மாதிரியான வகையில் தூக்கம் கெட்டு போகும். ஸோ 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அப்போ நம்மளால் ஒரு கம்ஃபர்ட்டாக உட்காந்துருக்க முடியாது. நேரம் கிடைச்ச இடத்துல சில பேர் படுக்கையை விரித்து தூங்கணும்னு நினைப்பாங்க. ஃப்ளைட்டில் போகும்போது தூங்குவாங்க, ட்ரெயினில் போகும்போது தூங்குவாங்க, பஸ்ஸில் போகும்போது தூங்குவாங்க. இந்த மாதிரி தூங்குறதுல தான் அவங்களுக்கு நேரம் கிடைக்குமே தவிர, ஒரு ஏசியை போட்டு கம்ஃபர்ட்டாக தூங்கலாம் அப்படின்னா அதற்கு இப்போது இந்த 2.5 வருஷம் முடியாது. ஒரு விதத்தில் அது நன்மை, ஒரு விதத்தில் அது தீமை. அப்போ ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தை சிறப்பாக பார்த்துக்கணும். டாக்டர்கிட்ட சரியான ஆலோசனை பெறுவதுங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை. அடுத்து 7ஆம் பாவத்தை பார்க்குது. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்பௌஸை சொல்கிற இடம். அப்போது குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் நேரம் இருக்காது. இதுவும் அதோடைய கனெக்ட் ஆகுது பாருங்கள். 12ஆம் இடம் அப்படின்னா படுக்கையை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடம் நம்மளுடைய ஸ்பௌஸை சொல்கிற இடம். அப்போ குடும்பத்தோடு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்காது. அப்போனா என்ன, வேலைன்னு இருப்பாங்க. இப்போ திரைப்பட பாடல் பாடக்கூடியவர்கள், இசையமைப்பாளர்கள், அவங்கெல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கோம். லைஃப்பில் பயங்கர பெயர் புகழ் வாங்கிடுவாங்க. குழந்தை என்ன கிளாஸ் படிக்குது அப்படின்னா யோசிப்பாங்க. ஏன்னா அந்த 2.5 வருஷம் 3 வருஷம் நேரம் நல்லாயிருக்கும். அவங்க குழந்தை காலேஜுக்கு போதா ஸ்கூலுக்கு போதான்னு தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. இசையமைப்பாளர்களுக்கு ஒரு வருஷத்தில் 15 படம் 20 படம் இசையமைத்து வெளியே வரும். ஆனால் அவங்களுக்கு ஃபேமிலியை கூட ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்காது. ராப்பகலாக ஸ்டுடியோலேயே உட்காந்துருப்பாங்க. இது மாதிரி பிரபலமானவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு யோகம் இருக்குது. இது யோகமா தோஷமா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் வழியாக தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நேரம் அருமையாக இருக்குது. அதனால் குடும்பத்தோடும் நேரத்தை செலவிட நீங்கள் நினச்சிக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு புகழின் உச்சிக்கு கொண்டு போகிற நேரம்.
நல்ல நேரம் இது. நல்லா இருக்குது. வாழ்க வளமுடன்.